வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எதை பற்றி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில் வந்து தலைவர் பர்த்டே ஸ்பெஷலாக சிட்டுக்கு வைப்பு அப்படின்ற ஒரு ப்ரோமோ சாங் வந்து அதை பற்றி போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே தலைவர். எஸ், 74 வயசு ஆகியும் இன்னும் அந்த ஒரு சூப்பர் ஸ்டாரத்தில் நிற்கிறன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து தலைவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், அவர்கிட்ட இருக்கிற ஆறா யார்கிட்டையுமே இல்லாது. அப்படி ஒரு ஆறா. ஏன்னா அவர் சும்மா அது என்னால அவர்கிட்ட கரிஷ்மான்றது நிறைய பேர்கிட்ட இல்லாததுன்னா, அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ஆரா அப்படின்ற ஒன்று வந்து அவ்வளோ தெளிவாக தெரியும். கரிஷ்மான்றது என்னன்னா அவர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்றது. சும்மா சின்னதாக ஒரு கண்ணு தெரிஞ்சாலும் சரி, சின்னதாக ஒரு ஃபேஸ் லைட்டாக தெரிஞ்சாலுமே அவ்வளோ பவர் இருக்கு. அவர் இது கூலி என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதுவும் லோகேஷ், அதுவும் தலைவர் சேர்ந்து ஒரு ஆக்ஷனா, தலைவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஆக்ஷனா பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அணி பிஜிஎம் வேற வரப்போகுது. அண்ட் இப்போ வர சிட்டுக்கு வைப்புன்னு ஒரு ப்ரோமோ சாங் வந்து நம்ம கேட்டு ரெடி. 3, 2, 1 go. Hey! Dime que no do da, 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 dime que no do da. Naura de sound gente, leva arade. Chikidi 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 வித்தியாசம் இருக்கு. அணி இப்போ ரீசெண்டானா ட்ரெண்டிங்கான விஷயம், அணி பாட்டு தான் யூஸ்வலாக ட்ரெண்ட் ஆகும். பட் இப்போ அணி என்ன பண்ணுறேன், ட்ரெண்டிங்கான விஷயத்தை வச்சு அவர் ஒன்று பண்ணுறது. இப்போ நம்ம ஜலபுர ஜங்கில் அந்த ட்ரெண்டிங்கானது வந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா விடாமுயற்சியில் கூட ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இது டிஆர் கூப்பிட்டு, அதுவும் அவரோட அந்த ஃபேமஸாக அந்த மியூசிக்கல் ட்ரெண்டானதை வச்சு ஒரு பீட் பண்ணி அதை தலைவர் பார்க்க வேற லெவலாக இருக்காரு. நம்ம திரும்ப ஒரு வாட்டி பார்த்துருவோம். இது திடீர்னு டிஆர் வராது, எனக்கு ஒன்றுமே புரியல. நமக்கு கேட்டுருவோம். ரெடி, 3, 2, 1 go. Dime que no do da, dime que no do da, dime que no do da, dime தலைவரா இருக்காரு. Naura de sound gente, leva arade. Chikidi 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 wana chikidi 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 wana. ஃபோர்த் வீடியோக்கு பின்னாடி ஈடியமோ இருக்கு. அதுதான் இன்னும் ஒரு 56 செகண்ட் ஒரு மாதிரி வைபா இருக்கு. அது டிஆர் பாடியிருக்கான்னு தெரியல. லிரிக்ஸ் அறிவு வேற, டிஆர் அறிவு அனிருத் பாடியிருக்காங்க. ஐயோ, ஃபுல் சாங் எப்போ வர போகுதுன்னு தெரியலையே. பொங்கலுக்கு ஒரு வேலை வருமோ என்ன? ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா எப்படி பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் ப்ரோமோ வரைப்பானா, தலைவர் பர்த்டே ப்ரோமோ வந்துச்சு. பாட்டு எப்போ வருதுன்னு தெரியல. அது கேட்கவே வைப்பா இருக்கு. 56 செகண்ட் தான் இருந்தாலும் ஐயோ எப்படா பாட்டு வரும், டக்குன்னு ரிலீஸ் பண்ணுங்கன்ற வைப்பாவே இருக்கே. இந்த மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. அணி எப்படி பிடிக்கிறானே தெரியல. கரெக்டா இப்போ விடாமுயற்சி கடவுளை அஜித்தே பிடிச்சாரு, அதை வச்சு போட்டாரு. பட் போட்டதுக்கு அப்புறம் அதுல தலையா இருக்கு, சாரி ஏகேவே அறிக்கை விட்டாருன்னு அதெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு. பட் இப்ப பார்த்தா தலைவர் டிஆர் வந்து கொஞ்ச நாள் ஃபார்ம் அவரை பத்தி பேசாமலே அவரை பத்தி பேச ஆரம்பிச்சு மீம்ஸா மாறினதே இந்த இதை வச்சுதான். அதை வச்சே அணி ஒன்று பிடிச்சி ஒன்று பண்ணி, அது லோகேஷ் வேற லெவலாக காமிக்கிறார். தலைவர் செம்மையா இருக்கு. தலைவரை பார்க்கறதுக்கே எனக்கு என்னமோ கன்ஃபார்ம் இந்த படத்துல வந்து நம்ம தலைவர் வந்து ஒரு புதுவிதமான ஒரு தலைவரை பார்ப்போம். ஏன்னா அவரோட ஆக்ஷன், பீக் ஆக்ஷன் வந்து பார்த்ததே இல்லை நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோவா சண்டை போட்டு பார்த்ததே இல்லை. பட் இந்த படத்தில் லோகேஷ் கன்ஃபார்மாக தலைவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்ட போறாங்க. நல்லா தெரியுது. அந்த அன்பரி மாசம் கொஞ்சம் கூட சலிக்காம தலைவர் வச்சு மாஸ் பண்ணவும் தெரியுது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அணி இந்த ஒரு ப்ரோமோ டிஸ்கோ விடுறதெல்லாம் பேங்கரா விட்டா அணி என்ன பண்றது, எல்லாமே பேங்கரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா ஏதோ தொட்டதெல்லாம் தங்கமா மாறிக்கிட்டு இருக்கு.
ஐயோ எனக்கு இது என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு 56 செகண்ட் எனக்கு அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு அப்படியே வைப் ஆகிட்டே இருக்கேன். செம்மையா இருக்கு கேட்கறப்போ, செம்ம வைப் பண்ணிட்டே இருக்கு. அது டிஆர் வந்துட்டு இருந்ததெல்லாம் நிறைய சரியா. இப்போ ரீசெண்டாக பார்த்தா அணி வந்து அந்த எப்படி சொல்றது, லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் வேட்டைனில் கூட நம்ம இவர் மலேசியா வாசுதேவன் அவரோட தான் ஏஐ போட்டு யூஸ் பண்ணாது. முன்னாடி எஸ்பிபிலாம் யூஸ் பாடியிருக்காங்க அவருக்காக. அதன் பார்க்குறப்ப நல்லா இருக்கு, கேட்கவே ரொம்ப வைப்பாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே கேளுங்க, செம்ம ஒரு வைப் பண்ணியாக இருக்கும். இந்த பாட்டுக்கு எப்போ வரும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கெஸ்ட் படி நியூ இயர் அல்லது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வைப்பாக ஒரு குத்து சாங்காக இருக்கனால ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஏன்னா எனக்கு உடனே ரிலீஸ் பண்ணணும் தான் தோணுது. பட் எப்படியும் உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா படம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. ஸோ பொங்கலுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணாமல் தோணுது. அண்ட் கேட்ட வரைக்கும் செம்ம வைப்பாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே கேட்டு செம்ம வைப்பாக இருந்து எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர் ஃபுல்லாக இது வந்து வைப் பண்ணி தான் தெரிவிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் லவ் செக்ஸ் 50K தாண்டிடுச்சு. 50K தாண்டன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், எனக்கு கொடுத்த சப்போர்ட் தான். மறக்காமல் பார்க்குறீங்க, பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், பார்த்துருங்க, கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.